சிவ சிவ அன்பே சிவம் அறக்கட்டளை பயணம் செய்யும் அனைத்து அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். முக்கிய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் தயானந்தா புக்தா ஐயா அவர்களை குருவின் சார்பாக வருகின்ற வரவேற்கிறேன். ஐயா, நீங்க தலைப்பு சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். வணக்கம். சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் இந்த சிவசிவ அன்பே சிவம் அறக்கட்டளை நடத்தி வரும் சிவபாலகிருஷ்ணன் குழுவிற்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்க எனக்கு கொடுத்திருக்கும் தலைப்பு திருமூலரின் திருமந்திரம் 3ஆம் பாடல். அதுல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னால இந்த ஞானத்தையும் கற்றுக் கொடுத்த என் பிட்டாமகா பத்ரிஜி அவர்களுக்கும், சொர்ணமாலா பத்ரிஜி அவர்களுக்கும், மகாகார் பாபாஜி அவர்களுக்கும், சதானந்த யோகி அவர்களுக்கும், காசிரெட்டி நாயனா அவர்களுக்கும், பிரபஞ்ச சக்தி விஸ்வசக்தி பஞ்சபூதங்களுக்கும், பூர்ணாத்மா சர்வாத்மா அம்சாத்மாக்களுக்கும் மற்றும் என் பெற்றோர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தலைப்புக்குள்ளார செல்வோம். இந்த பாடலானது கடவுள் வாழ்களா கண்டினியூ பண்ணிக்கோங்க சார். சாரி சார். இப்போ இந்த எழுதிய திருமந்திரத்தை நம்ம இப்போ 3ஆம் பாடலை செய்கிறோம், இதை படிக்கிறோம். அந்த இதில் நமக்கு ஒரு பெரும் வாய்ப்பு. இந்த வாய்ப்பை நல்கிய சிவபாலகிருஷ்ணன் அவருக்கு மற்றும் ஒரு முறை நன்றி கூறிக்கொள்கின்றேன். நாம் ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், ஏதோ வாழ்ந்தோம் இருக்காம நம்ம திருமந்திரம் திரும்பவும் நாம் சென்றோம் என்று நம் வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக்கி கொள்ள வேண்டும். எதையோ பற்றி ஓடும் நம் ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்திட்டு இறைவனை உணர்த்தி அவனோடு கலக்கும் உன்னத முறையை பல சித்தர்களும் ஞானிகளும் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுல ஒன்று தான் இந்த திருமந்திரம். இந்த திருமூலர் தவம் புரிந்தவாறே வருடம் ஒரு பாடல் வீதம் 3000 வருடங்கள் இருந்து 3000 பாடல்கள் எழுதியிருக்கான்னு நம்ம போன 2 வாட்டி நம்ம சொல்லியிருக்கிறோம். அதே மாதிரிதான் இந்த பாடலுக்கும் அதே மாதிரி அந்த 3000 வருடத்துல எழுதின 3000 பாடல்களுக்குள் இதுவும் ஒரு பாட்டு. இந்த திருமூலர் உருவாக்கிய இந்த திருமந்திரம் தமிழர்களின் சிறந்த நூலாக சொல்றாங்க. 12 திருமுறைகளை 10ஆம் திருமுறையாக என்றென்றும் இறைவனை போல் அழியா வண்ணம் இருந்து வருகிறது. சித்தர்களாலும் முனிவர்களாலும் ரிஷிகளாலும் ஞானிகளாலும் ஆராயப்பட்டு தெளிவை தந்து ஒரு பெரிய ஒரு உன்னதமான நூல் திருமந்திரம் என்று சொல்லப்படுகிறது. நூல்கள் முழுதும் என்னன்னா அந்த 3000 பாடல் என்ன சொல்லுதுன்னா, இறைவனை பற்றி இருக்கின்ற இறைவன் எப்படி அவர் இருக்கும் இடத்தையும் அவன் அடையும் வழியையும் அத்தனையும் விரிவாக சொல்லியிருக்கின்றார்கள். அது அவர் எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, அவருக்கு நம்ம எப்படி எங்க போனா அவரை நம்ம அடையலாம் என்கிற தத்துவத்தை எல்லாமே அதுல நிறைய இந்த திருமந்திரத்துல சொல்லி இருக்கிறாங்க. இந்த உடல் தத்துவம், உயிர் தத்துவம், சிவ தத்துவம் என்று எல்லா தத்துவ தன்மைகளையும் உணர்த்துகின்றார். இந்த பணிய இந்த இதுல என்ன சொல்றாங்கன்னா, இன்னும் சொல்ல போனா இதுல பல நெறிகள் இருக்கின்றன. அது என்னன்னா பரியை, கிரியை, யோகம், ஞானம் போன்ற நன்னெறிகளையும் இயமம், நியமம், ஆகமம், பிரணாயாமம், பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி என்கின்ற அஷ்டாங்க யோகங்களையும் 9 தந்திரங்களையும் மிக்க தெளிவாக உணர்த்தும் வண்ணம் உணர்த்திருக்கின்றார். யாரு? நம்ம திருமூலர். இப்போ 4 தத்துவம், 4 நெறிகள், 8 அஷ்டாங்க யோகம், 9 தந்திரம் எல்லாத்தையும் மிக தெளிவாக ரொம்ப எப்படி சொன்னா எப்படி விளங்குங்கிறது எல்லாமே அவர் சொல்லி இருக்கிறார். அப்போ சொல்லி இருக்கிறாரு. அதை நம்ம இப்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த இதுல பார்த்தோம்னா ஒவ்வொரு பாடல்களும் 4 வரிகள் இருக்குது. ஒரு பாடலை எப்படின்னா எதுகை மோனை கெடாமல் ஒரு பாடலை எழுதுறாரு. அது எத்தனை வருஷத்துக்கு? 3000 வருஷத்துக்கு ஒரு முறை. அது எப்படின்னா நடைமுறையில என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அதை தான் உபயோகப்படுத்தி இருக்கிறாரு. இந்த நடைமுறையில வரக்கூடிய ஒவ்வொரு பாடல்களுக்கும் 4 வரிகள்னா ஒவ்வொரு வரியிலும் 4 சொற்கள் தான்.
இப்ப திருக்குறள் எப்படி 7 சொற்களோட ஒரு குறள் முடியுது, 1.25 அடியில 1.5 அடியில முடியுதுன்னா, அதே போல தெளிவாகவும் ரொம்ப சாமர்த்தியமாகவும் ஆகமத்தையும் வேதத்தையும் புரியும் வண்ணம், எளிமையாக புரியும் வண்ணம் இந்த திருமூலர் திருமந்திரம் எழுதியிருக்கிறார். திருமூலர் திருமந்திரத்தை எழுதியிருக்கிறார். சரி, அதுல என்னன்னா, அந்த பொருளை கத்து தெரிஞ்சு பின்பு உங்களுக்குள் இந்த இறை ஒளி கூடிக்கொண்டும், இந்த 3000 பாடல்கள் 4 வரிகள் இருக்கிறதெல்லாம் நம்ம, அதாவது 1,92,000 வரிகள் இருக்குது. அதை நம்ம படிச்சிட்டோம்னா நமக்குள்ள இருக்கிற இறை ஒளி தானாகவே குடிகொள்ளும் அப்படின்னு சொல்றாரு. அந்த அஞ்ஞானம் நீங்கி, நம்ம கிட்ட இருக்கிற அஞ்ஞானத்தை நீங்கி இறை ஒளி திறக்கப்படும் அப்படிங்கிறார். திருமறை பொருளை கூறுவதற்கு காரணம் என் பூர்வ ஜென்ம புண்ணியமாக கூட கருதுகின்றேன். இது திடீர்னு தான் எனக்கு சிவபாலகிருஷ்ணன் ஐயா அவங்க சொன்னாரு, ஐயா இந்த மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் இதெல்லாம் இருக்குது, எக்ஸாம் இருக்கிறதுனால வர வேண்டியவங்க வராம போயிட்டாங்க, அதனால நீங்க கொஞ்சம் இது பண்ணுங்க அப்படின்னாரு. இப்போ எனக்கு புண்ணியம் இருந்தால் தானே இந்த இது கிடைக்கும், பாக்கியம் கிடைக்கும். எங்கெங்கயோ வெட்டியாரட்டாரிக்காம அதே மாதிரி நீங்களும் பாருங்க, எங்கெங்கயோ நீங்க இருந்தாலுமே இதை கேட்கணும்னுட்டு இருக்கிற ஒரு இது என்னன்னா, அது பூர்வ ஜென்ம புண்ணியம்னுட்டு கூட சொல்லலாம் அப்படின்னு சொல்ற. அப்போ அஞ்ஞானம் நீங்கி அங்க ஒரு இறைவொளி திறக்குதுன்னு அர்த்தம். முதல்ல கணபதி காப்பு, இந்த பாடல்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாடுறோம்னா கணபதி காப்பு. அதுலன்னா 5 கரத்தன் ஞான முகத்தனை இந்தியிலம் போன்ற மகன் நந்தி மகன் ஞான குழந்தை பொந்தில் வைத்து போற்றுகின்றேன். அது மண் நீர் தீ காற்று ஆகாயம் என்ற 5 பூதங்களையும் 5 கரங்களாக வைத்துக் கொண்டு ஓம் என்ற ஓங்கார வடிவமாக அதை யானை முகமாக காண்பவன் விநாயகன். அது வெள்ளி நிலவை பிறை சந்திரனாக காண்பது போலவும் அவனுடைய தந்தத்தை வெண்மையான தந்தத்தை உடையவன் விநாயகன். அவன் நம் முன் தீயாக விளங்கும் ஈசனின் திருமகன். அவன் ஞானம் என்றும் அறிவை தெளிய வைக்கும் நாயகன். அவனையே என் சிந்தைக்குள் நிறுத்தி அவன் கால்களை பற்றி கொண்டு அவன் கால்களை பற்றி நின்று இந்த தமிழ் திருமறையின் திருமந்திரத்தின் பொருளை உணர்த்துகின்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்து இருக்கின்றார். அவனுக்கு நான் நன்றி சொல்கின்றேன். இந்த பொருளை நாம் பார்க்கலாம். அப்படியா, உலகில் உள்ள உயிர்களில் கலந்திருக்கின்றான் இறைவன், அழிவில்லாதவன். உடல்களை கொண்டிருக்கும் தேவர்களுக்கும், அழிவில்லாத உடல்களை கொண்டிருக்கும் தேவர்களுக்கும் அவன் அதே பொருளாகவே இருக்கின்றான். அவனை இறைவன் என்றுதான் நாம் நாள்தோறும் நாம் சொல்லுகின்றோம். அந்த நாதன் என்றும் ஏற்றி வழங்குகின்றோம். தன் பக்கத்திலேயே நின்று இருப்பதை எவரும் அறியாதவர். அவன் இறைவன் நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறான், எங்கேயும் போல நம்முள் தான் இருக்கின்றான், நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கின்றான். அந்த அது தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம அந்த அறியாமையிலிருந்து வெளியே இருப்பதாம அர்த்தம். இல்லைன்னா நமக்கு அறிவில்லை, அறியாமை அப்படின்னு சொல்லுகிறார். அப்போ அறியாமை அமர்ந்திருந்தால் அந்த ஈசனை நாம் பக்கத்தில் இருப்பதை அறிய முடியாது. அவர் நம் பக்கத்தில் தான் இருக்கின்றார் என்பதை அறியறதுக்கு அந்த பக்தி இருக்கணும். அவன் நம்முள் இருக்கிறான் என்கிற அந்த உண்மையான சக்தியை நாம் அறியணும். அது பற்றி நின்று பரம்பொருளை அங்கேயே குடியிருக்கின்ற பரம்பொருளை உன்னியிருந்து யாம் போற்றி இந்நூலை படிக்கின்றேன் என்று திருமூலர் கூறுகிறார். திருமூலர் எப்படி கூறுகிறார்னா, அந்த இறைவனை தன் முள் நிறுத்தி அவர் பாடுவதாக இல்லை, அவர் இறைவனே பாடுகிறார் என்கின்ற பொருளுடைய இதா அவர் சொல்லிட்டு இருக்கிறார். அப்போ இறைவன் சொன்னதாகத்தான் இந்த திருமூலர் இந்த திருமந்திரம் இருக்கின்றது என்ற அர்த்தம். திடம்பட சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கிறேன் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே என்கின்ற திருமந்திரம். இப்படி நிறைய உபாயங்களை சொல்லி இருக்கிறது இந்த திருமந்திரம். உடம்பு இருந்தால் தானே அறிவை சேகரிக்க முடியும். இந்த உடம்பு அழிந்து விட்டால் அது அந்த அறிவை சேகரிக்க வேலை தொங்கி போயிடாதோ, அது முடிவு பெற வேண்டுமா இல்லையா? ஆகவே உயிரையும் வளர்த்தேன், உடம்பை உள்ளே உத்தமன் குடிக்கொண்டிருக்கும் அவனையும் வளர்த்தேன் என்று சொல்கிறார். அதுதான் அகம் பிரம்மாஸ்மி என்கின்ற சமஸ்கிருதம். இப்போ அகம் பிரம்மாஸ்மி என்னன்னா, நானும் கடவுள். பிரம்மா தப்தமசேனா என்றால் நானும் கடவுள் தான், நீயும் கடவுள் தான். அதனாலதான் இங்க பக்தி சொல்வாரு, மை டியர் மாஸ்டர்ஸ், மை டியர் காட்ஸ், மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்வார். அவர் எல்லாருமே கடவுளாகத்தான் நினைக்கிறார். ஒரு சின்ன பொருளாக, சின்ன பையனாக இருக்கட்டும், சின்ன பொண்ணாக இருக்கட்டும், பெரியவர்களாக இருக்கட்டும், அவரே
அவரும் கடவுள் தான், நானும் கடவுள் தான். அவரை யாருமே வந்து கால் தட்டி நமஸ்காரம் செய்யறதுக்கு அலோவ் பண்ணவே மாட்டார். அப்போ என்னன்னா, நானும் கடவுள் நீயும் கடவுள், ஒண்ணு நானே கும்பிடுறதுல என்ன பார்த்தோம்? நீ என்னை விட கம்மியா இருந்தா நீ என்ன கும்பிடலாம், நான் உன்னை விட கம்மியா இருந்தா உன்னை வந்து கால தொட்டு கும்பிடலாம். எல்லாருமே ஈக்குவல் தான், அகம் பிரம்மாஸ்மி, எல்லாருக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி அவரு எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு போறார் பத்ரிஜி. அதுபோல நம்ம அந்த இதுல இருந்து நம்ம வரோம். வந்து இந்த ஆனாபானசதி தியானத்தை சொல்றோம். இந்த மூன்றாம் பாடல் என்ன அப்படின்னா, இப்பாடலானது கடவுள் வாழ்த்து பகுதியில் உள்ள இறைவனின் எங்கும் நிறைந்த தன்மையும் தேவர்கள் போட்டும் சிறப்பையும் கூறும் பாடலாகுது. ஒக்க நின்றானை உழப்பிலி தேவர்கள் நக்கன்றும் நாதனை நாள்தோறும் பக்க நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே அப்படின்னு சொல்ற. அனைத்து ஊர்களிலும் கடந்து நிற்கும் இறைவனை கணக்கற்ற தேவர்கள் தினமும் போற்றுகின்றனர். தத்துவங்களை கடந்து நிற்கும் பரம்பொருளான அவனை அருகிலேயே இருந்தாலும் பலர் உணர்வதில்லை. அத்தகைய பரமனை என் மனதிற்குள் நிலைநிறுத்தி நான் தினமும் தியானித்து போற்றுகின்றேனே என்கிறது இந்த மூன்றாம் பாடல் கடவுள் வாழ்த்துல இருக்கிறது. அப்படின்னா 1,92,000 சொற்களை கொண்ட இந்த இதனை படிக்கும் அனைவருக்குமே புரியும்படி ஒரு திருக்குறளை படிப்பது போலவே ரத்தன சுருக்கமாக எழுதியிருக்கின்றார். இது சைவ ஆகமம் என்றும் போற்றப்படுகிறது. திருமுறை சைவ திருமுறையில 12 திருமுறைகள், இது 10வது திருமுறையாக பெரியோர்களால் வகுக்கப்பட்டுள்ளது. இது சொல்லக்கூடிய கருத்து அன்பே சிவம், சிவமே அன்பு என்று கூறுகிறது. திருமூலர் சொல்லிய 3 சொற்கள் தான் இந்த 3000 பாடல்களையும் மெயினாக இருக்குது. என்னன்னா வந்து அன்பே சிவம், 2வது ஒருவனே தேவன், ஒன்றே குலம், யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெறட்டும் என்பதுதான். இது வந்து நம்ம என்னன்னா, நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறது என்னன்னா, நீரில் கலந்த பால் போல் இறைவன் அனைத்து உயிரிலும் கலந்திருக்கின்றான். அது கண்ணின் கருமணியை போல் இருக்கின்றான். உயிருக்கு உயிராக இருந்து இயக்கி அன்பே சிவமாகி அனைத்திலும் உரைகின்றான் என்று விளக்குகிறார். ஆக நமக்கு இந்த திருமூலர் திருமந்திரத்துல உயிருக்கு உயிராய் விரையில் தீயனன் பாலில் நெய் போன்று மறைந்திருக்கின்றான், அனைத்தையும் ஆட்டுவிக்கின்றான். பாலில் நெய் போல் மறைந்திருக்கின்றான் என்றால் அர்த்தம், இப்போ பால் கெடாம இருக்கணும்னா ஒரு நாள், அப்போ அந்த பாலை வந்து மோராக்கி விட்டால் 4 நாள் நல்லா இருக்கும். அந்த பால்ல இருந்து சிலுப்பி அதை வெண்ணெயாக்கி வச்சா அது ஒரு வாரம் நல்லா இருக்கும், ஒரு மாசம் கூட நல்லா இருக்கும். தண்ணீர் போட்டு வைப்பாங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில். அது 1 வருஷம் நல்லா இருக்குன்னு என்ன பண்ணணும், அதை காய்ச்சணும், நெய்யா காய்ச்சணும். அப்போ அந்த 1 வருஷம் கூட அந்த பாலை 1 வருஷம் இருக்கும். அப்போ அந்த இறைவன் அந்த அந்த பால்குள்ளார நெய்யா இருக்கிறான். அப்போ நம்ம இறைவனை காணணும் அப்படின்னா சில நாட்கள், சில தவங்கள், சில இடைஞ்சல்கள், சில யாகமங்கள்லாம் செஞ்சாதான் நம்ம அந்த இறைவனை அடைய முடியும். சும்மா அப்படியே எங்க ஏட்டனா மடிச்சு கொடுங்கன்னு சொல்லிடலாம் வாங்க முடியாது. அந்த மாதிரி நம்ம என்னன்னா அந்த நம்ம நினைக்கின்றோம். ஆனால் இந்த நம்ம அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும், திருமூலர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சொல்லையும் நம்ம உற்று கவனிச்சோம்னா அதுக்கு இருக்க அர்த்தங்களும் அதுல இருக்கிற அந்த சிவ தத்துவங்களையும் நம்ம நல்லா புரிய வரும். சிவபெருமானை ஈஸ்வரன், ருத்ரன், பரமேஸ்வரன், மகாதேவன், மகேஸ்வரன், சர்வேஸ்வரன் என்று இப்படி பல நாமங்கள் போட்டு நம்ம அவனை ஈஸ்வரான்னு கூப்பிடுறோம். சில பேர் மகேஸ்வரான்றோம், சில பேர் சர்வேஸ்வரான்வாங்க. அந்த மாதிரி நம்ம கூப்பிடுறோம். எதற்காக இப்படி அழைக்கணும் என்றால் நம் வழிபாடு எது தெரியாமலே நம்ம வழிபாடு செய்கின்றோம். இதில் குறிப்பிட்ட பல சொற்கள் வந்து பரமனின் பலவித குணங்களை குறிக்கிறது. மாதம் வரும் இந்த சதுர்த்தியில ஒரு ராத்திரி வரும், அதுவும் சிவராத்திரி தான். ஆனா மாசம் வரும் தேய்பிறையில வரும் திதியத்தான் நாம மகா சிவராத்திரின்னு சொல்றோம். அப்போ மகா சிவராத்திரினா வந்து சிறப்பாக அவனை சிவனை நினைத்து கும்பிடுகின்றோம். ஆக இதை நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, நமக்கு அன்பே சிவம் வந்து நம்ம சக உயிர்களிடத்துல காட்டும் தூய அன்பே இறைவனை காணும் வழிங்கிறோம். அப்போ ஒரு பசி துன்பம் அவெல்லாம் போக்கி பிறருக்கு உதவும் அன்பான செயலே உண்மையான சிவபூஜைன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சின்ன கதை கூட இருக்கு. அந்த கதை வந்து என்னன்னா,
சிவநேசன் என்ற பக்திமான். அவர் தினைக்கு என்ன செய்யறாருன்னா, அவரு வந்து தன் வீட்டிலே பசுமாடு வச்சிருக்கிறாரு. அந்த பசுமாடுல கறந்த பாலை தினசரி அங்க இருக்கும் ஈஸ்வரன் கோயிலுக்கு போயிட்டு அந்த ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் செஞ்சு கொண்டு வருவாரு. ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா பல மணி நேரம் ஆகி அதுக்கப்புறம் பூஜை எல்லாம் செய்வாரு. புஷ்பங்களாலையும் பஜனைகளாலையும் செஞ்சுட்டு அப்புறம் அன்பேசியம் சொல்லி இப்போ நம்ம சொல்றோம்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கிறோம் இல்லையா, வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க சிறப்புடன் அப்படின்லாம் சொல்றோம்ல, அந்த மாதிரி. அதே நீங்க நார்த் இந்தியா போனா ஜெய்ஹிந்த் அப்படின்னுவாங்க. இன்னும் சில இடத்துக்கெல்லாம் போனா ராம் ராம் அப்படின்னுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் போகும்போது இவர் என்ன செய்வார்னா, இவருக்கு பழக்கம்னா அன்பே சிவம் அப்படின்னு சொல்லுவார். அப்போ ஒரு நாள் கடும் மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது. அதை கூட பொருட்படுத்தாம அந்த பால் எடுத்துக்கிட்டு சிவன் கோயிலுக்கு போறாரு. அப்போ சிவன் கோயிலுக்கு போற வழியில ஒரு ஏழை சிறுவன் வந்து அவரை பார்த்து, ஐயா பசிக்குதுயா, 4 நாள் ஆகுதே சாப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் பால் இருந்தா கொடுங்கய்யா அப்படின்னு கேட்கறான். அவன் வந்து, ஐயோ நான் வந்து பால் தான் இருக்குதுப்பா, ஆனா நான் வந்து சிவனுக்கு கொண்டு போறேன், உனக்கு கொடுக்கறதுக்கு இல்லை, இறைவனுக்கு நான் படைச்சிட்டு தான் நான் தர முடியும் அப்படிங்கிறாரு. அதையும் கோபமா சொல்லிட்டு போறதுனால, ஏன்னா அவர் அங்க போகணுங்கிற எண்ணத்துலதான் அவர் வந்து தம்பிய வந்து முடியாதரா அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா அங்க கோயிலுக்கு போய் திறந்து பார்த்தா அங்க 2 பாதங்கள், இறைவனுடைய பாதங்கள் இருக்கிறத பார்த்துட்டு, அப்ப இறைவனுடைய திருவருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, எங்க பசியோடு இருக்குது, எங்க உண்மையான இது இருக்குதுன்னு பார்த்துட்டு அங்க அவருக்கு உணவளிக்கிறதுக்காக இருக்கிற தவிர, அங்க நீங்க சிலைகளுக்கு போய் நாங்க செய்யக்கூடிய அந்த இதை விட அவர் உண்மையாக பசிக்கிற அந்த உயிருக்கு ஒரு உணவாகிறார் என்பது தெளிவாது. அப்புறம் அங்க பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சு அவர் திருப்பியும் உணர்கிறார் இறைவன் எங்க இருக்கிறார் அப்படின்ட்டு. அப்புறம் அந்த பையனுக்கிட்ட போயிட்டு அவனை வந்து மன்னிப்பு கேட்டு அவனுக்கு பாலம் திருப்பி கொடுத்து சிறப்பா பண்றாரு. அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அவர் வந்து அங்க இதுக்கு அந்த இடத்துக்கு பாத்திரம் ஆகிறார். அப்போ அவன் அது உணர்ந்ததுனால சிவநேசன் வந்து மனம் குளிஞ்சு போய் இந்த நீதி என்னன்னா, அன்பும் சிவமும் வேறில்லை, பிற உயிரிடத்தில் காட்டுகிற அன்பே கடவுள், அதுதான் அன்பே கடவுள் அப்படின்னு அன்பே சிவம்ங்கிறோம். ஒருவனே குலம் ஒருவனே தேவன் தான். என்னன்னா ஒரு சிறிய கதை கூட இருக்குது இதுக்கு. சின்ன கதை என்னமோ சின்னது, ஆனா சீரியஸா இருக்குது. ஒரு மண் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மண்ணுல பற்பல வடிவங்களை செய்கின்றோம். இப்படி வந்து இருந்தா சரியா, குண்டா இருந்தா அது குண்டா, ஒரு சட்டியா இருந்தா சட்டி, கொஞ்சம் வடிவு கொஞ்சம் மாறி இருந்தா அது பானை, சின்னதாக இருந்தா அகல் விளக்கு, அப்புறம் கொஞ்சம் பெருசா இருந்து அவங்க கைப்பிடியெல்லாம் இருந்ததுன்னா ஜாடி. இந்த மாதிரி ஒரே மண்ணு தான், ஆனா பல்வேறு வடிவங்களை கொண்டு இருப்பதனால அது பெயரு மாறி மாறி இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, தாய்மார்களை கோவிச்சுட்டு போறாங்க, அவங்க எங்களுக்கு சொல்லலையான்னு. தாய்மார்களுக்கெல்லாம் தங்கம் செஞ்சு போட்டுக்குவாங்க. கையில போட்டா வளையல, கழுத்துல போட்டா நெக்லஸ், அது இதுல இடுப்புல போட்டா ஒட்டியானம், அப்புறம் காதுல போட்ட கம்மல், மூக்குல போட்ட மூக்குத்தி, அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கு போட போல பல பல நகைகளும் செய்யறாங்க. ஆனா அதுல இருக்கிறது என்னன்னா தங்கம் தான் பேஸ், அதுதான் இறைவன். அவனுக்கு பற்பல பெயர்கள் இருந்தாலும் பற்பல வடிவங்கள் இருந்தாலும் இறைவன் ஒருவன் தான், அவன் தான் இது அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்ல போனோம்னா, இசையில வந்து பாத்தீங்கன்னா 7 சுரங்கள் தான் இருக்கு. சாரி க மா பா த நீ சா அப்படின்னு சொல்றது 7 சுரங்கள் தான். ஆனா அதுல பாத்தீங்கன்னா எத்தனையோ ராகங்கள் வருது, அபூர்வ ராகங்கள் நிறைய இருக்கு. கௌரி மனோகரி, கல்யாணி, மோகனம், பைரவி, அப்புறம் நீலாம்பரி, அப்படி ஏதோ நிறைய இருக்கு. நமக்கு தெரிஞ்சது 1 2 சொல்றோம்னு வச்சுக்கோங்க. அது வந்து அந்த அது எல்லாமே என்ன இருக்குதுன்னா அதுக்கு ராகங்கள் இருக்குது. ஆனா அதனுடைய பேஸ் வந்து என்னன்னா சரிகம பதனிசா தான் அப்படிங்கிறார். இப்போ நாராயணனாக வருகின்றார் சிவன், சிவனாக வருகின்றார் சிவன், முருகனாக வருகின்றார் சிவன், கணபதியாக வருகின்றார் சிவன். ஒரே நடிகன் பல வேறு வடிவங்களாக வேஷங்கள் தாங்கி நடிக்கின்றார். ஆக ஒன்றே குலம் ஒருவனே தேவன். திருமூலர் நீங்கள் எந்த சிவாலயங்கள் போங்க, அங்கே துவாரபாலகர் தண்டை ஊன்றி நின்றுட்டு இருப்பார். அவர் சொல்வார், ஒருவன் தான், ஒருவன் தான், அவரை தவிர வேறு கடவுள் இல்லைங்கிறாங்க. அப்போ மூர்த்தி பேதங்கள் எல்லாமே மூடாது அப்படிங்கிறாரு. அப்போ
மூடாது அவர் கரை தேற மாட்டார் அப்படிங்கிறார். நான் வீட்டுக்கு அப்படின்னா அந்த மூடர்கள் தான் சொல்லி பேதம் சொல்லுவாங்க. இந்த கடவுளுக்கு இப்படி, அந்த கடவுளுக்கு அப்படின்னு அவங்க பேதம் சொல்லுவாங்க. ஆனா புத்திசாலிங்க அவரு ரெண்டுமே ஒண்ணுதான். சிவனும் அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயில மண்ணுன்னுவாங்க. அப்போ அது என்ன ஆகுதுன்னா எல்லாமே ஒண்ணுதான், சிவன் தான், ஒரே இறைவன் தான் அப்படின்னாங்க. இப்போ நானே வீட்டுக்கு போறேன், எங்க அப்பா கூப்பிடுறாரு மகனேங்கிறாரு, ஏன்னு கேட்கிறேன். என் மகன் என்ன அப்பான்னு கூப்பிடுறாரு, ஏன்னு கேட்கிறேன். அப்படியே எங்க அண்ணன் என்ன கூப்பிடுறாரு தம்பிங்கிறாரு, ஏன்னா அப்படிங்கிறேன். எங்க தம்பி என்ன அண்ணான்னு கூப்பிடுறாரு, ஏன்டா தம்பின்னு கூப்பிடுறேன். என் பையன் என்ன அப்பாங்கிறாரு, ஏன்டா மகனேங்கிறோம். இது போல எங்க வீட்டுல கூப்பிடுறாங்க மாமாங்கிறாங்க, ஏமாங்கிறேன் நானு. அந்த மாதிரி ஒவ்வொன்றும் நம்ம சொல்லிக்கிட்டு இருந்த போது அப்போ அதுல இருக்கிறது நான் ஒருத்தன் தான். ஆனா அவர்கள் ஏன் அழைக்கும் போது நான் அந்தந்த தகுந்த மாதிரி நான் பதில் சொல்றேன். முருகன் என்றாலும் என்ன, நாராயணா என்றாலும் ஒண்ணுதான். அப்போ அருவும் ஆகி உருவும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் சில பேருக்கு ஒன்றாய் இருப்பவன் தான் இறைவன்கிறான். இன்னும் சொல்ல போனா சில பேருக்கு ஒரு இந்த பாரதி ராஜா பாக்யராஜ் இருப்பார் ஒரு படத்துல. அதுல என்ன அவரு அந்த அவர் படிக்காதவர் தான். ஆனா அவர் எம்ஜிஆர் ஒரு ரசிகன் மாதிரி இருந்து அவர் எம்ஜிஆர் என்னென்ன படத்துல என்ன மாதிரி எல்லாம் நடிச்சிருக்காரோ அதே மாதிரி வேஷம் கட்டிட்டு போட்டோ பிடிச்சி வீட்டுக்குள்ளா வச்சிருப்பார். அப்போ பார்த்துட்டு ஒரு இதெல்லாம் இது இருக்கும், இவர் இத்தனை பட்டம் படிச்சிருக்கிறாரா, வக்கீலா, டாக்டரா, இத்தனையா அப்படின்னா அவங்க அசிஸ்டன்ட் ஆமான்னு அந்த மாதிரி ஒரு வீட்டுல ஒருத்தருக்கு போட்டோவெல்லாம் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க. ஒரு இடத்துல பக்திமான் மாதிரி பட்டை அடிச்சுக்கிட்டு வெள்ளை சொக்கா போட்டு வெள்ளை வேட்டி கட்டிட்டு இருப்பார், அது மாதிரி ஒரு போட்டோ. அதே மாதிரி இன்னொன்னு அதே மாதிரி சட்டெல்லாம் போட்டுக்கிட்டு தன்னுடைய ஒய்ஃபும் நின்றுட்டு இருக்க, இவர் சேர்ல உட்காந்துட்டு இருப்பார், அது மாதிரி ஒரு போட்டோ. அப்புறம் இன்னொரு போட்டோவில் பார்த்தா தன் பிள்ளைங்களோட ஒரு போட்டோ. அப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனா அந்த மாதிரி நிறைய ஒரு 8 போட்டோ இருக்குது. ஒருத்தர் வீட்டுக்குள்ள வர்றாரு, இவர் யாருமா, இவர் எங்க வீட்டுக்காரரு. சரி, அடுத்தது போனா அவர் யாருமா, அந்த அந்த அம்மாவோட கூட இருக்கிறதுனால அவரு அதையும் கேட்கிறார், இது யாருமான்னு, இது என் வீட்டுக்காரர் தான். அப்ப இங்க இருக்கிறதா என்னன்னா எல்லாமே எங்க வீட்டுக்காரர் தான். ஏமா உனக்கு 8 வீட்டுக்காரரா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்பா இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? 8 இடத்துல இருக்கிறது என் வீட்டுக்காரர் தான், வேற வேற மாதிரி போட்டோ எடுத்து வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் விளக்குவாங்க. அதே போல ஒரு வீட்டுல ஒருத்தர் இதாயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல அவர் ஒருத்தர் அப்பா போயிட்டியே அப்படின்னு, அவங்க அவங்க கொண்டாட்டி மாமா போயிட்டியேன்னுவாங்க, பேரன் தாத்தா போயிட்டியே அப்படின்னு. வெளியே போறவன் என்ன நினைப்பான், என்னங்க சார் இந்த வீட்டுக்குள்ள நிறைய பேர் செத்துட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அதெல்லாம் தெரியாத ஒரு ஆளுக்கு இந்த மாதிரி நம்ம பேசுவாங்க. ஆனா தெரிஞ்சவங்க எல்லாமே ஒண்ணுதான், ஒருத்தர் தான்ப்பா. அவங்க எல்லாரும் இந்த அவங்க சொந்தத்தை வச்சு அவங்க கூப்பிட்டு இது பண்றாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ இந்த மாதிரி என்னன்னா நம்ம சிவம்ங்கிறது ஒண்ணுதான், அன்பே சிவமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது அன்பே சிவம் சொல்லியாச்சு, ஒருவனே குலம் ஒன்றே தேவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் சொல்லுவோம். அப்போ நம்ம என்ன செய்யறோம்னா இந்த எல்லாமே ஒண்ணுதான், அதனுடைய சாராம்சம் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ யாம் பெற்ற இன்பம் பெருக எவ்வையகம், உலகத்திலேயே பரமாத்மா ஒண்ணுதான். அவர் பலவித ஆன்மாக்குள் சென்று பலவித வடிவங்கள் சொல்லி அவரவருக்கு தகுந்த. இப்ப நம்ம சட்டு எடுக்க போறோம், நமக்கு கோடு போட்ட சட்டு ஒருத்தருக்கு பிடிக்குது, பிளைனா இருக்கு சட்டு பிடிக்குது, எல்லாமே டிசைனா இருக்குது ஒருத்தருக்கு பிடிக்குது. அவங்களுக்கு தேவையானது எடுத்துக்கிறாங்க. ஆனா அது நெய்யக்கூடிய துணி என்னன்னா பருத்தி தான், அதுல காட்டன் தான் அதனுடைய பேஸு. அதுல இருந்து நம்ம அவருக்கு தகுந்த மாதிரி எடுக்கிறோம். ஒரு ஸ்வீட் செய்யறாங்க, ஸ்வீட் கடையில எல்லாமே ஒருத்தர் ஜிலேபி, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, பாதுஷான்னு செய்யறாங்க. ஆனா அதனுடைய பேஸ் எல்லாம் என்ன, ஒன்னேதான், சக்கரை தான். அது மாதிரி எல்லாமே ஒண்ணுதான். அந்த இதுல இருந்து வித்தியாசப்பட்டு அவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்க மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவங்க செஞ்சுக்கிறாங்கன்னா பேஸ் இறைவன் ஒருவன், ஈசன் தான். ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்ப ஈராக் சண்டை எதுக்கு வருது, எல்லாமே புரியாததான், ஈகோ தான். இப்போ இதனால அநியாயமா எதுக்குமே நமக்கு சம்பந்தப்படாத மக்கள் எல்லாம் அழிகிறாங்க. அனாவசியமா இப்போ நமக்கு என்ன கிடைக்கல, கேஸ் கிடைக்கல, எல்லா டீ கடையும் மூடிடுறாங்க, எல்லா சின்ன சின்ன கடைங்கெல்லாம் மூடிடுறாங்க.
கேஸ் கேட்டா 3000ங்கிறாங்க, 2500ங்கிறாங்க, அப்பயும் கிடைக்கலங்கிறாங்க. அப்ப கடை மூடிடுறாங்க. அவங்க பொழப்பு என்ன ஆகுறது? இப்போ எங்கேயோ நடக்க சண்டைக்கு இப்போ நாம சம்பந்தம் இல்லாம நம்ம ஒரு டீ 15 ரூபா கொடுத்து சாப்பிட வேண்டியதா இருக்குது. அப்ப இது மாதிரி ஒவ்வொரு இதுலயும் பாத்தீங்கன்னா அந்த அன்பு இருந்ததுன்னா அந்த இடத்துல சண்டை வருமா? இப்போ என்ன சொல்றாங்க, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருந்ததுன்னா நம்ம கொரோனா பீரியட்ல எப்படி இருந்தோம் அந்த மாதிரி ஆயிடும் அப்படிங்க. அப்போ நம்ம இந்த மாதிரி இப்ப புரியும், நம்ம ஏதோ பிறந்தோம், ஏதோ வளர்ந்தோம், எப்படியோ வாழ்ந்தோம், திரும்பவும் நம்ம போறோம். அப்புறம் அந்த மாதிரி இருக்காம நம்ம இருக்க வாழ்க்கையை அர்த்தமுள்ளாக்கி எல்லா இடத்திலும் அன்பை கவனித்து எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கிறான் என்று உணர்ந்து நாம ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று நினைத்து நாம் பெற்ற இன்பம் என் வையகம் பெறட்டும் நினைத்து எல்லாரிடத்திலும் அன்பு பாராட்டி எல்லோரும் ஓர் இனம், எல்லோரும் ஓர் குலம் அப்படின்னுட்டு நம்ம வாழ்ந்து சிறப்பாக இந்த நிமிடத்தையும் இந்த வாழ்க்கையும் இந்த இதையும் நம்ம சிறப்பாக்கி கொண்டு நம்ம சென்று வந்தால் நமக்கும் சரி நம்ம சந்ததிகளுக்கும் சரி பெரிய ஒரு தத்துவத்தை விட்டு செல்கின்றோம் என்ற நிறைவுடன் நம்ம செல்லலாம். இப்போ இந்த மாதிரி திருமுறை போன்ற பல திருமுறைகள் தமிழில் நிறைய இருக்கின்றது. எல்லாத்திலும் நிறைய பொருள்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா அறிவும் நம்ம தமிழ் முறைகள் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து சொல்லாத எதுவுமே இல்லை. அது போல இருக்கு தமிழ் இதெல்லாமே, இந்த பாட்டுகள் எல்லாமே. ஆகையால நம்மளால் முடிஞ்சவரை படித்து உணர்ந்து புரிந்து கொண்டு நாம் அறிந்தது பிறருக்கும் சொல்லி அவர்கள் தெரிஞ்சது நாமளும் அறிந்து கொண்டு நாம ஷேர் செய்து கொண்டா நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லது என்று கூறி இந்த சிற்றூரையை முடித்துக் கொள்கின்றேன். எனக்கு இந்த வாய்ப்பளித்த திரு பாலகிருஷ்ணன் ஐயா அவர்களுக்கும் சிவசிவ அன்பே அறக்கட்டளை நடத்தி வரும் அறக்கட்டளை அலுவலர்களுக்கும் மற்றும் இதில் பயணித்து வரும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என் சிறந்தார்த்தி கரம் கூப்பி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. நாளை சந்திப்போமா? பெருமொழி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.